என்ன நீ ஒரு மனுஷனாடா இல்ல நீ உன்னை நான் கேட்கிறேன் ஒரு மனுஷனாண்டு டேய் அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை பழகி போட்டு நீ வந்து இதை குந்தி நிற்கிறா என்ன அடே அவருடைய வாழ்க்கையில பாவத்தை நீ வாழ்நாள் பூரா சுமப்பாடா நீ எல்லாம் ஒரு மனுஷன் நிற்கிற உன்னை நம்பி போய் நான் அவளை பேசி கட்டி வச்சேனே நீ என்ன மனுஷனடா நீ ஒரு நாய் புறப்படா நீ மனுஷனாக்கு நீ உன்னுடைய என்ன அறிவு இருக்கு உனக்கு ஏண்டா அந்த குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை எழுதி போட்டு வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நாலு நாள் நான் சாப்பிடுவேன் என்ன நடந்த என்ன போனது அதை கேட்பாரு 4 நாள் நான் சாப்பிடு என்னடா சொல்ற என்னதான் நான் சொல்றது அடே உன்னை வாழத்தான் வைக்கிற கல்யாணம் செய்து வச்சு நான் அது கூட நீங்க தெரியாமல் நீங்க இப்படி வந்து எனக்கு ஒரு வார்த்தை கேட்கிறீங்க இந்த வாசனா எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது நான் போன இடத்துல இப்படி குடும்பம் குழஞ்சி என்ன பிரச்சனை சொன்னால் பிரச்சனை படிவா கேட்கணும் சொல்லுவா சொல்லு படிவா பிரச்சனை கேட்கணும் சொல்லு ரோட்டுக்கு போனா கிடக்குது ஏன் போன் எடுத்தால் போன் சந்தேகப்படுறாள் சந்தேகமா ஐயோ அதுல போனா புரியல் அவங்களோட கலைக்க கூடாது ஐயோ கலைச்சு போட்டு நான் பெறக்கூடாது இங்க வந்தா சண்டையோ இதான் பிரச்சனை சாப்பாடு செய்தி கொண்டு கேட்க போனாங்க அங்க இருக்கிறீர்கள் இங்க இருக்கிறீர்கள் அப்போ சாப்பாடு அங்க சாப்பிடலாம் இங்க சாப்பிடலாம் தான் அப்ப இங்க நான் சாப்பிடுறேன் அதை யோசிச்சு பாருங்க பாப்போம் சொல்லு ஆம்பளை சொன்னாலும் ஆறப்போ நம்புவாங்க என்னடா நீ இதுக்கு முதல்ல எனக்கு இதை சொல்லியிருக்கலாமேடா டேய் நான் சொல்கிற வழியாக்கள் என்ன தெரியுமா அவள்கிட்ட கதையை கேட்டா உண்மை மாதிரி தெரியுது உண்ட கதையை கேட்டா இப்படி தெரியுது போன் வருது போனை எடுத்து போவேன் கேட்கணும் அதுக்கும் சந்தேகம் நான் என்னத்தை நான் சொல்றேன்னு தெரியாம நான் அதுதான் உன்னை வளர்த்தினான் நான் வளர்த்து சின்னாவா இப்படி கதைக்கிறேன் நீ அந்த சின்ன இல்ல அந்த சின்னதான் எல்லாம் செத்துட்டுது அந்த சின்ன செத்துட்டுது சின்ன வேணாண்டா உண்ட பாசம் என் மனசுல பொங்குது வேணாம் விடுறா சின்ன அஞ்சவா நான் மறந்த நீடா டேய் இந்த கதையில எனக்கு வேண்டாம் கடந்த சம்பவம் நடந்து போச்சு இதுக்கு மேல என்ன ஒண்ணுமே வேண்டாம் தும்பா நான் காயப்பட்டு போறேன் காயப்பட்ட நெஞ்சு இது என்ன ஒண்ணுமே கேட்க வேண்டாம் நான் போடுவான் இதுக்கு மேல வேண்டாம் எனக்கு தப்பான முடிவா இருப்பான் சின்ன அஞ்சவா நான் சொல்றதுக்கு நீ அப்படி தப்பான முடிவை எடுக்காத இஞ்சவா உனக்கு தேவை கௌசலி உன்னுடைய காரியத்தை எங்களை மாதிரி 4 பெரிய மனுஷன் சொன்னாதான் உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் நீ உனக்குள்ளேயே வச்சு கொண்டு இப்படி எல்லாம் தெரிஞ்சா அது தீர்க்கப்படுமா நான் என்ன நீங்க சொல்றேன் நான் பைக்கியா அப்படிதான் நீங்க சொல்றீங்க நான் உன்னை தூக்கி வளர்த்து அப்படி நான் இல்ல உன்னை நான் தூக்கி வளர்த்து ஒரு பெரிய தப்பண்டா நான் சொல்றத வடிவா கேள் நான் உன்னை அப்படி நினைக்கல கவுன்சிலிங் கொடுக்கறது பைத்தியக்காரனுக்கு இல்ல மனசால நுந்து போயிருக்கிற உன்ன மாதிரி மனுஷனுக்கு தான்டா கவுன்சிலிங் தேவை அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கறது நீ என்னன்னு சொல்லுவ நான் பைத்தியக்காரன் அப்படி சொல்லாத சின்ன அப்படி சொல்லாத சின்ன நான் கடைசியா சொல்றேன் இப்படியான பிரச்சனை நீ என்ன செய்யணும் எங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் சொல்லி உங்களோட பிரச்சனை நீங்க தீர்த்து கொள்ளணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பான முடிவுக்குள்ள போய் சும்மா வீணாக பிரச்சனைப்பட்டு நீங்கள் ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் ஒவ்வொன்றை செய்து கொண்டு அதான்டா இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்குது உனக்கு அது தேவையா எங்களை மாதிரி பெரிய மனுஷன் சொல்லி அந்த பிரச்சனை தீர்த்துக்கோ நீ ஒன்றும் யோசிக்காத எல்லாம் நான் காமிக்கணும் வா கோபத்தில் ஒரு நிமிடம் சிந்திக்காமல் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்களை சுற்றியுள்ள பாச உறவுகளின் வாழ்வையும் சிதைத்துவிடும். சோகம் என்பது வாழ்வின் முடிவு இல்லை. மகிழ்ச்சி என்பது உன்னை விட்டு தொலைவிலும் இல்லை.
பரீட்சையின் வினாத்தாள் கடினமாக இருந்தாலும் வெற்றி பெற்றால் உன் வாழ்க்கை சொர்க்கம்தான். வாழ்க்கையின் பாடம் கஷ்டம்தான், ஆனால் அதை கடந்து சென்றால் உணர்வாய் அந்த சொர்க்கமே உன் வாழ்க்கைதான்.